வெள்ளி விலை ஏன் தொடர்ந்து குறைகிறது? ஈரான், அமெரிக்கா பிரச்சனையா காரணம்? இனி சில்வர் ஏறுமா? முழு விளக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கடந்த சில நாட்களாக சில்வரை கவனித்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். தொடர்ந்து விலை சரிந்து கொண்டே வருகிறது. பல பேருக்கு ஒரு கேள்வி எழும். ஈரான், அமெரிக்கா பிரச்சனையால் தான் சில்வர் கீழே வருதா? இனி சில்வர் மேலே ஏறுமா? இல்லை இன்னும் கீழே போகுமா? இன்றைய வீடியோவில் இதை முழுமையாக பார்க்கலாம். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உலகத்தில் போர், அரசியல் பதற்றம் அல்லது பெரிய ஜியோபாலிட்டிக்கல் கிரைசிஸ் வந்தால் கோல்ட், சில்வர் போன்ற சேஃப் ஹேவன் அசெட்ஸுக்கு டிமாண்ட் அதிகரிக்கும். அதனால தான் பலர் போர் நடக்குது, அப்போ சில்வர் ஏன் ஏறல என்று கேட்கிறார்கள். அதற்கான காரணம் வேறு. காரணம் ஒன்று, ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் குறைந்தது. சில வாரங்களுக்கு முன்பு ஈரான், அமெரிக்கா பதற்றம் அதிகமாக இருந்தது. அப்போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கோல்ட் மற்றும் சில்வருக்கு சென்றார்கள். ஆனால் தற்போது அந்த பதற்றம் ஓரளவு குறைந்திருக்கிறது. போர் உடனடியாக பெரிதாகும் என்ற பயம் குறைந்ததால் சேஃப் ஹேவன் டிமாண்டும் குறைந்தது. அதனால் சில்வரில் ப்ராஃபிட் புக்கிங் அதிகரித்தது. காரணம் 2, யுஎஸ் டாலர் வலிமை. சில்வர் எண் விலையை அதிகமாக பாதிப்பது யுஎஸ் டாலர். டாலர் வலிமையாக இருந்தால் சில்வர் வாங்குவது உலக நாடுகளுக்கு செலவாகிவிடும். அதனால் டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைந்தால் சில்வர் பிரைஸும் அழுத்தத்திற்கு வரும். காரணம் 3, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். கோல்டு போல இல்லாமல் சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். சோலார் பேனல்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெடிக்கல் எக்விப்மெண்ட் போன்ற பல துறைகளில் சில்வர் பயன்படுத்தப்படுகிறது. உலக பொருளாதார வளர்ச்சி மெதுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு வந்தாலே இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் குறையும். அதுவும் சில்வர் விலையை பாதிக்கும். காரணம் 4, ப்ராஃபிட் புக்கிங். இந்த வருடத்தில் சில்வர் ஏற்கனவே நல்ல அளவுக்கு ஏறியிருந்தது. அதனால் பெரிய முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள். இதனால் ஷார்ட் டேர்மில் செல்லிங் பிரஷர் அதிகரித்தது. அடுத்ததாக முக்கியமான கேள்வி, இனி சில்வர் மேலே ஏறுமா? ஷார்ட் டேர்மல் வாலியட்டி அதிகமாக இருக்கலாம். ஆனால் லாங் டேர்மல் சில்வருக்கு இன்னும் பல பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கின்றன. சோலார் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிமாண்ட், ஏஐ டேட்டா சென்டர்ஸ், கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன். இந்த காரணங்களால் நீண்ட காலத்தில் சில்வருக்கு டிமாண்ட் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய ரிஸ்க் என்ன? அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நீண்ட காலம் உயர்ந்தே இருந்தால், டாலர் மேலும் வலுப்பெற்றால், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் குறைந்தால் சில்வர் இன்னும் சில காலம் அழுத்தத்தில் இருக்கலாம். மொத்தத்தில் தற்போது சில்வர் விழுகிறது என்பதற்கான ஒரே காரணம் ஈரான், அமெரிக்கா பிரச்சனை மட்டுமில்லை. அது ஒரு காரணமாக இருந்தாலும் யுஎஸ் டாலர், இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், ப்ராஃபிட் புக்கிங், குளோபல் எகனாமிக் அவுட்லுக் இவை அனைத்தும் சேர்ந்து சில்வர் விலையை தீர்மானிக்கின்றன. எனவே ஷார்ட் டேர்மில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் முதலீட்டாளர்கள் குளோபல் டேட்டா, டாலர் இன்டெக்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஆகியவற்றை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். அதை பொறுத்து பின்னாளில் விலையேற்றம் நடந்தாலும் நடக்கலாம். இது போன்ற மேலும் தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.